2024 ஏப்ரல் மாதம் வாசா 1 எனப்படும் செயற்கை நுண்ணறிவு செயலியை வெளியிட்ட நிறுவனம் எது? மைக்ரோசாஃப்ட். புகைப்படத்திலிருந்து ஒளிப்பட காட்சிகளை தயாரிக்கும், அதாவது புகைப்படங்களை பேச வைக்கவும் பாட வைக்கவும், அத்தோடு அதற்கு பொருத்தமான துல்லியமான முகபாவனைகளை உருவாக்கவும் கூடிய வகையில் இவ்வாசா 1 எனப்படும் செயற்கை நுண்ணறிவு செயலியினை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. சமீபத்தில் இச்செயலி மூலம் லியோனார்டோ டாவின்சி வரைந்த உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியமானது அன்னி ஹேத்வேயின் பாப்பரசி பாடலுக்கு வாயசைத்து வெளியான காணொளி மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்டது. இதற்கு முன்னர் 2023 ஆண்டு மார்ச் மாதம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கோபிலோட் டிசைனர் எனப்படும் டெக்ஸ்ட் அடிப்படையில் படம் உருவாக்கும் திறன் கொண்ட, அதாவது நாம் பதிவிடும் வார்த்தைகளை வைத்து புகைப்படத்தை உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு செயலியொன்றை அறிமுகப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகின் அதிகமான கோல்டான் இருப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள நாடு எது? காங்கோ ஜனநாயக குடியரசு. காங்கோ ஜனநாயக குடியரசானது உலகின் 70% அதிகமான கோல்டான் இருப்புகளை தன்னகத்தே கொண்டு அதிகமான கோல்டான் இருப்புகளை கொண்டுள்ள நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது. அதிக கோல்டான் இருப்புகளை கொண்டுள்ள நாடுகள் பட்டியலில் ஆஸ்திரேலியா நாடானது 2ஆம் இடத்தினை கொண்டுள்ளது. கோல்டான் என்பது கொலம்பைட் டான்லைட் என்பதன் சுருக்கமான பெயராகும். இது பல்துறை தொழில்களில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு மதிப்புமிக்க கனிமம் ஆகும். கோல்டான் அரிதானது அல்ல என்றாலும் உலோகங்களில் உலகளாவிய அளவில் 32வது இடத்தில் உள்ளது. இது பேட்டரி, செரமிக்ஸ், மொபைல் போன்ஸ் ஆகியவற்றின் பயன்பாடு காரணமாக முக்கியமான பொருளாக மாறியுள்ளது. 2040 ஆண்டில் இதனை பேட்டரிகளில் பயன்படுத்துவதற்கான கோல்டான் தேவை 20.7 மில்லியன் டன்களாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அண்மையில் 2024 ஆண்டு ஜனவரியில் கென்யா நாட்டில் மதிப்புமிக்க கோல்டன் கனிமத்தை கண்டுபிடித்துள்ளதாக அந்நாட்டு சுரங்கத்துறை அமைச்சரால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு மே மாதம் சிக் எனப்படும் புதிய நாணயத்தை அறிமுகம் செய்த நாடு எது? சிம்பாப்வே. பல தசாப்தங்களாக நாட்டை பாதித்திருக்கும் நாணய உறுதியற்ற தன்மை மற்றும் அதிக பணவீக்கத்தினை தணிக்கும் முயற்சியில் சிம்பாப்வே நாடானது 2024 ஆண்டு மே மாதம் சிக் அல்லது சிம்பாப்வே தங்கம் என்ற புதிய தங்க ஆதரவு நாணயத்தை வெளியிட்டுள்ளது. சிம்பாப்வே நாடானது நீண்ட காலமாக உயர் பணவீக்கத்துடன் போராடி வருகின்றது. அண்மைய ஆண்டுகளில் சிம்பாப்வே நாட்டினுடைய பணவீக்க விகிதமானது 500% கடந்துள்ளது. இந்நாடானது இத்தகைய பொருளாதார வீழ்ச்சிக்குள் தள்ளப்பட காரணமாக அமைந்தது சிம்பாப்வே நாட்டின் முன்னாள் அதிபர் ரொபர்ட் முகாபேயினால் அந்நாட்டினுடைய விவசாய பண்ணைகள் வெள்ளையர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு விவசாயம் குறித்த எவ்வித அறிவும் கொண்டிராத தன்னுடைய ஆதரவாளர்களிடம் அவ்விவசாய நிலங்களை பகிர்ந்தளித்த சம்பவமே ஆகும். இவர் சிம்பாப்வே சுதந்திரம் அடைந்ததிலிருந்து, அதாவது 1980 ஆண்டிலிருந்து 2017 ஆண்டு வரை 37 ஆண்டுகள் சிம்பாப்வே ஆட்சியாளராக இருந்து ஊழல் மிக்க சர்வாதிகாரியாக பார்க்கப்பட்டு 2017 ஆண்டு அந்நாட்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதன் தொடர்ச்சியாக தாமாக பதவி துறந்தார். இவர் 2019 ஆண்டு உடல்நல குறைவு காரணமாக தனது 95வது வயதில் மரணமடைந்தார். சிம்பாப்வே நாடானது பிரிட்டிஷிடம் இருந்து விடுதலை பெற்ற பின் நாயனாக கொண்டாடப்பட்டு ஆட்சி இறுதியில் சர்வாதிகாரியாக பார்க்கப்பட்ட தலைவராக இவர் காணப்பட்டிருந்தார். 2024 ஆண்டு மார்ச் மாதம் கருக்கலைப்பு உரிமையை அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்த நாடு எது? பிரான்ஸ்.
தனது அரசியலமைப்பில் கருக்கலைப்பு உரிமையை வெளிப்படையாக உள்ளடக்கிய உலகின் முதல் நாடாகியுள்ளது பிரான்ஸ். பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோங் இதனை பிரெஞ்சு பெருமை என குறிப்பிட்டுள்ளார். சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து பாரிஸில் உள்ள ஈபிள் கோபுரத்தில் என் உடல் என் விருப்பம் என்ற வாசகத்தை ஒளிரச் செய்து கருக்கலைப்பு ஆதரவாளர்கள் கொண்டாடியமை குறிப்பிடத்தக்கது. இது நவீன பிரான்சின் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள 25வது திருத்தமாகும். மேலும் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட முதலாவது திருத்தமாகும். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஓர்பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய ஆசிய நாடு எது? தாய்லாந்து. இதுவே ஓர்பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய முதலாவது தென்கிழக்காசிய மற்றும் 3வது ஆசிய நாடு ஆகும். அதாவது ஆசிய நாடுகளில் ஓர்பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய முதல் 3 நாடுகளில் முறையே 2019ஆம் ஆண்டில் தாய்வானும் 2023ஆம் ஆண்டில் நேபாளமும் 2024ஆம் ஆண்டில் தாய்லாந்தும் இடம் பிடித்துள்ளன. உலகிலேயே ஓர்பாலின திருமணத்தை முதலில் சட்டபூர்வமாக்கிய நாடு நெதர்லாந்து ஆகும். இது 2001ஆம் ஆண்டில் ஓர்பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் G7 நாடுகளில் ஓர்பாலின திருமணத்தை அங்கீகரிக்காத ஒரே ஒரு நாடு ஜப்பான் ஆகும். ஓர்பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய முதல் மரபுவழி கிறிஸ்தவ நாடு கிரீஸ் ஆகும். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஷெங்கன் பிராந்தியத்தின் அங்கத்தினராக இறுதியாக இணைந்த நாடு எது? பல்கேரியா மற்றும் ருமேனியா. ஷெங்கன் பிராந்தியத்தில் இதுவரை 29 நாடுகள் அங்கத்தினராக இணைந்துள்ளன. ஐரோப்பியர்கள் அல்லாதவர்கள் ஐரோப்பாவின் 29 நாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கும் ஒரு வகை விசா ஷெங்கன் விசா எனப்படும். ஷெங்கன் பிராந்தியம் என்பது சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், நோர்வே உட்பட 29 ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கியதாகும். இதில் 25 நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளாகும். ஷெங்கன் பிராந்தியத்தில் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பல்கேரியா மற்றும் ருமேனியா முறையே 28 மற்றும் 29வது அங்கத்தவராக இணைய முன் 27வது நாடாக 2023ஆம் ஆண்டில் குரோஷியா இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் புதிய தகவல்களுக்காய்.